ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் மாடல்ஸ் அப்படின்னா என்ன, பிரைவேட் மாடல்ஸ் என்ன, பப்ளிக் மாடல்ஸ் என்ன. ஸோ நம்ம ஒரு பப்ளிக் மாடல்ஸை எப்படி ரீயூஸ் பண்ண போறோம், அதே மாதிரி நம்ம ஓனா ஒரு பிரைவேட் மாடலை எழுதிட்டு அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ண போறோம், அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் மாடல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதோட டெஃபினிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது கண்டெய்னர்ஸ் ஆஃப் மல்டிபிள் ரிசோர்சஸ் that used to gather a terraform of collection of .tf files. இது எல்லாம் இந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைரக்டரியில வச்சு அந்த டைரக்டர்ல இருந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா அதை வந்து மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ ஆகுதுங்களா, தெரியுதுங்களா? ஸோ அதுதான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடல்ஸ் கன்ஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு பேக்கேஜா ஒரு மல்டிபிள் டிஎஃப் ஃபைல்ஸையும் இல்லை மல்டிபிள் ரிசோர்ஸையும் ஒரு டைரக்டரியில் வச்சு கால் பண்ணாங்கன்னா அதை வந்து டெராஃபார்ம் மாடல்ஸ் அப்படின்றது தான் டெராஃபார்ம் மாடல்ஸோட டெஃபினேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் அண்ட் ரீயூசபிளாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து டெராஃபார்ம் அப்படின்றது ரீயூசபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரை ரீயூசபிளாக நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, டிஎஃப் வார்ஃபெல்ல நம்மளோட வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜ் தான் எழுதிட்டு அதை வந்து நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரூட் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ which consist of the resource defined in .tf state file. ஸோ இதுதான் உங்களோட மெயின் ஒர்க்கிங் டைரக்டரியா இருக்கும். அதே மாதிரி இந்த ரூட் மாடியூல்ஸ் அப்படின்றத வந்து நீங்க இன்னொரு மாடியூல்ஸை இன்க்ளூடும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் EC2 அப்படின்ட்டு ஒரு மாடியூல்ஸ் இருக்கும், VPC செக்யூரிட்டி குரூப்னு இன்னொரு மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு ரூட் மாடியூலை வச்சுட்டு சைல்ட் மாடியூல் மூலியமா நீங்க அதை கால் பண்ணி நீங்க அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். மாடியூல்ஸ் தட் ஹாஸ் பீன் கால்டு பை அனதர் மாடியூல் இஸ் கால்ட் referred as a child models. ஸோ இந்த சைல்டு மாடல்ஸ் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதை மல்டிபிள் டைம்ஸ். ஸோ எனக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு வெப் சர்வரா யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி கால் பண்ணிக்கலாம். இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸை எனக்கு லாக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதை எனக்கு இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தா, ஸோ அதே மாடல்ஸை நீங்க இன்னொரு சைல்டு மாடல்ஸ்ல திரும்பியும் சேம் கோடை வச்சு நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துலயுமே அடிஷ்னலா லோக்கல் ஃபைல் சிஸ்டம், அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெஜிஸ்ட்ரி. ஓகேங்களா? நம்ம பப்ளிக்ல இருந்து ஒரு மாடல்ஸை எப்படி ரீயூஸ் பண்றது, அதே மாதிரி நம்ம ஓனா ஒரு மாடல்ஸை எப்படி எழுதி அதை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம டெமோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இதை வந்து ஓவரால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல அவங்களோட ஸ்டாண்டர்டைஸ்டு ஏற்ற மாதிரி மாடல்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த எழுதி வச்சு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா பிரைவேட்டா பப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டெமோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் மாடல்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ terraform.io அப்படின்னு ரிஜிஸ்ட்ரிக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் ப்ரொவைடர்ஸ், ப்ரௌஸ் மாடல்ஸ், ப்ரௌஸ் பாலிசி லைப்ரரிஸ், ப்ரௌஸ் ரன் டாஸ்க். இந்த பாலிசி லைப்ரரிஸ் அண்ட் ரன் டாஸ்க் அப்படின்றது ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா தான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, வெறும் ப்ரொவைடர்ஸ் அண்ட் மாடல்ஸ். ஸோ எத்தனை ப்ரொவைடர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரையும் 2916 ப்ரொவைடர்ஸ் இருக்கு, 12,500 பிளஸ் மாடல்ஸ் அண்ட் ஸ்டில் கவுண்டிங். ஸோ இந்த மாடல்ஸ் அப்படின்றது நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரொவைடர்ஸ் அப்படின்றது என்ன இருக்குன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ ப்ரௌஸ் மாடல்ஸ் அப்படின்ட்டு போயிடுவோம். ஸோ இந்த ப்ரௌஸ் மாடல்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய மாடல்ஸ் அப்படின்றது எழுதி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AWS மாடல்ஸ் PPC அப்படின்றது, இந்த மாடல்ஸ் அப்படின்றது வந்து அஷிகாப் வந்து மேனேஜ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ AWS மூலயமா மாடல்ஸை எழுதி அஷிகாப் அப்படின்றது யூஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாடல்ஸ் ப்ரொவைடருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ எங்கிருந்து இந்த மாடல்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாடல்ஸ் என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சா இந்த சோர்ஸ் கோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி கிட்டப்ல நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம், என்னெல்லாம் அந்த மாடல்ஸ்ல எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த ரீட்மில இந்த மாடல்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி NAT கேட்வே,
இது எல்லாத்தையுமே நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த விபிசி அப்படின்ற மாடல்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு விபிசியை கிரியேட் பண்ணலாம். அந்த விபிசிக்கு மல்டிபிள் ரீஜன்ல மல்டிபிள் சப்நெட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எலாஸ்டிக் ஐபி அப்படின்றது இந்த மாடல்ஸ் மூலியமாவே கிரியேட் பண்ணிக்கலாம். அது எத்தனை வேணும் அப்படின்ற கவுண்ட் மூலியமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் டேட்டா மெட்டா ஆர்குமெண்ட்ஸ் நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி இன்புட்ஸ் என்ன கொடுக்கணும், அவுட்புட்ஸ் என்ன எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துலயும் இன்புட்ஸ் நீங்க என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஐடிஆர் ஸ்டிங்கா கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ சிஐடிஆர் அப்படின்றது அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது இந்த மாடல்ஸ்க்கு அவைலபிள்னா அவைலபிலிட்டி மாடல்ஸ். ஸோ இதை வந்து டிஃபால்ட்டா ஃபால்ஸா இருக்கும். எனக்கு IPv6 வேணும்னா நீங்க வந்து இதை ட்ரூ எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவுட்புட் எனக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகணும்னா எனக்கு அதோட பப்ளிக் ஐபி அண்ட் பப்ளிக் டிஎன்எஸ் வந்து எனக்கு அவுட்புட் டெராஃபார்ம் ஃபைல்லயே காட்டணும் அப்படின்னா, நீங்க எதெல்லாம் அவைலபிள் இங்க எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்க அவுட்புட் ஃபைலா எழுதி நீங்க அந்த அவுட்புட்டையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? AWS மாடல்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி EC2 இன்ஸ்டன்ஸை டைரக்டா கோடா எழுதி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம மாடல்ஸ், ஸோ இது எல்லாமே பப்ளிக் மாடல்ஸ். இந்த பப்ளிக் மாடல்ஸ்ல 15,000 மாடல்ஸ் இருக்கு. அதை நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் யூஸ் பண்றது இல்லை. ஸோ நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து அஃபிஷியலி வெரிஃபைடு பை அர்ஷிகாப்பா அப்படின்றது ஒண்ணு பாத்துக்கோங்க. ஏன்னா நானும் மாடல்ஸ் அப்படின்றத எழுதி நானும் இந்த பப்ளிக்ல பப்ளிஷ் பண்ணலாம் GitHub மூலியமா. கிளியரா? கிளியரா இல்ல புரியலையா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே இங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம மாடல்ஸா யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃபாலோ பண்ற அதே வெர்ஷனிங் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதே மாதிரி ப்ரொவைடர்ஸ் அப்படின்றது டிஃபால்ட் ரீஜன் கொடுத்துருக்கேன். ஸோ வேரியபிள் குரூப்ல என்ன US ஈஸ்ட் அப்படின்றது ஒன்று ஸ்ட்ரிங் கொடுத்துருங்க. டேட்டா சோர்ஸ், இந்த டேட்டா சோர்ஸ் மூலியமா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸுக்கு நான் லினக்ஸ் அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனை கொண்டு வர சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அவுட்புட், ஸோ இந்த அவுட்புட் அப்படின்றத இங்கேயே பார்க்கலாம். நீங்க அவுட்புட் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த அவுட்புட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ எனக்கு இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் ஐடி கிடைக்கும். இன்ஸ்டன்ஸோட ப்ரொஃபைல் யூனிக்கு IAM ரோலு இது எல்லாத்தையுமே நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸோ எனக்கு ஒரு பப்ளிக் ஐபி, பப்ளிக் டிஎன்எஸ், இதை ஒண்டி பிரைவேட் ஐபி, இது எல்லாத்தையுமே எனக்கு அவுட்புட்டா காட்ட சொல்லி நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு நான் ஆல்ரெடி இதை இங்க இருக்கிற என்ன ரிசோர்ஸ் இருக்கோ, இந்த ரீட்மில என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டெராஃபார்ம் கீ அப்படின்றது நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், டெராஃபார்ம் கீ. ஸோ இப்போ நான் என்ன அடிஷ்னலாக கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செக்யூரிட்டி குரூப் ஐடி, சப்நெட் ஐடி, இதை ஒண்டி நான் கன்சோல் மூலியமா எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன். ஸோ நான் கன்சோல் போய்க்கிறேன். ஸோ விபிசி சரி, ஓகே. இந்த செக்யூரிட்டி குரூப் அண்ட் இந்த டிஃபால்ட் சப்நெட் ஐடியை நான் டேட்டா அப்படின்ற ரிசோர்ஸ் மூலியமா என்னால ஃபெச் பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம் இல்ல? ஸோ ஓகே, பண்ணலாம் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ நான் சப்நெட் ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செக்யூரிட்டி குரூப்பையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நான் டிஃபால்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, மாடல்ஸ் டெமோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். டெராஃபார்ம் 2 என்விரான்மெண்ட் டெவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் 2 கொடுத்துருக்கேன். ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆல்.
ஓகே கிளியர். நான் டெராஃபார்ம் இனிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்னோட ப்ரொவைடரோட பிளக்இன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எனக்கு .terraform.lock.html அப்படின்ட்டு என்னோட பிளக்இனோட வெர்ஷனை லாக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறேன். ஸோ நான் பிளானை சேவ் பண்ணாதனால இது கேரண்டியாக உங்களை எக்ஸாக்டாக இப்போ நெக்ஸ்ட் டைம் அப்ளை கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகுதுன்னு வருது. ஸோ எனக்கு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம டெராஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்துட்டு நம்ம கன்சோல்ல போய் இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் மூலியமா பப்ளிக் மாடல்ஸ் மூலியமா கிரியேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோ அப்ரூவ் இது கிரியேட் ஆகட்டும். அதுக்குள்ள டெராஃபார்ம் ரிஜிஸ்ட்ரி போகுது. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர்ஷனிங் அப்படின்றது உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்க மாடல்ஸ் பேஸ் பண்ணியும் உங்களோட வர்ஷன் அப்படின்றத நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த வர்ஷனிங் அப்படின்றத நீங்க ஏன் லாக் பண்ணி வச்சுக்கணும்னு யாராவது சொல்ல முடியுங்களா? ஸோ ஈச் வெர்ஷன்ல நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அது ப்ரீவியஸ் மெத்தட்ல சப்போர்ட் ஆகாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்க ஒரு வருஷன்ல நீங்க ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ரா எழுதி வச்சுட்டு அது ப்ரொடக்ஷன் அமைச்சிருக்கீங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு அதே இன்ஃப்ரா. ஸோ நாளைக்கு நீங்க எந்த இது வெர்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணலன்னா ஸோ டிஃபால்ட்டா இது ஆல்வேஸ் உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி எழுதின கோடு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சேஞ்ச் பண்ணி ரன் ஆகுறப்போ உங்களுக்கு எந்த எரரும் அடிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்க மேனுவலா திரும்பியும் கோட்ல ஒவ்வொரு வாட்டி அடிக்கடிக்கு கை வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு டெராஃபார்மோட செட்டிங் பிளாக்ஸ்ல நம்ம ஒரு வெர்ஷனிங் அப்படின்றத மேனேஜ் பண்றோம். என்ன CLI டிஃபால்ட்டா இன்ஸ்டால் இருக்கணும், எனக்கு என்ன பிளக்இன் டிஃபால்ட்டா இன்ஸ்டால் இருக்கணும். ஸோ நீங்க மாடியூல்ஸ் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்றப்போ இந்த மாடியூல்ஸ்க்கும் நீங்க எந்த வெர்ஷன்ல உங்களோட கோடை எழுத போறீங்க அப்படின்றது பார்த்துட்டு நீங்க பண்ணணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த கிட்டப்ல இந்த மாடல்ஸ் அப்படின்றத ஓபன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாடல்ஸ்ல என்னெல்லாம் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இங்க நீங்க பாக்குறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா கோர் பெருசா இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா ஸோ எதையுமே இன்னொரு இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காம ஸோ ஒரு விபிசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸோ அந்த விபிசிக்கு தேவையான எல்லாத்தையுமே இங்கே இந்த மாடல்ஸ் மூலியமா எழுதியிருப்பாங்க. ஸோ இங்க எழுதுனது எல்லாத்தையுமே நீங்க மேண்டேட்டரியா யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா, எனக்கு IPv4 வேணும்னா IPv4 எனக்கு வந்தா வண்டி போதும். IPv6 வேணும்னா VP6. எனக்கு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணா நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இன்டர்நெட் கேட்வே, DHCP, ஓகேங்களா, இது எல்லாமே பப்ளிக் ரவுட்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்க இப்ப நம்ம எப்படி EC2 கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த VPC செட்டிங்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இதுல அவங்க வந்து எழுதுனது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்ல அந்த சின்டாக்ஸ் பார்த்தோம்ல அதே சின்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இதை வந்து கோத்ரூ பண்ணுங்க. ஸோ இதை கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு நிறைய டவுட் வரும். ஸோ டவுட் வந்தாதான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒன்று புதுசா கத்துப்பீங்க. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் போயிட்டு கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்த்துருவோம். ஓகேங்களா, 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நம்ம என்ன டேக் கொடுத்திருந்தோம், மாடல்ஸ் டெமோ அப்படின்னு கொடுத்திருந்தோம் நேம். கரெக்டா, கிரியேட் ஆயிடுச்சா 2 இன்ஸ்டன்ஸ். அதுக்குள்ள போய் டேக்ஸ் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்
டெராஃபார்ம் ட்ரூ ஓகேங்களா. டாக்ஸும் கிரியேட் ஆச்சு. ஸோ இது நம்மளது தான். இப்போ நம்ம டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் கொடுத்துருவோம். ஸோ இப்போ EC2 எப்படி நம்ம பப்ளிக் மாடல்ஸை வச்சு கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடல்ஸ்ல இன்னொரு டெமோவை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம S3 அப்படின்றத வந்து மேனுவலா கன்சோல் மூலயமா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதையே நம்ம டெராஃபார்ம் கோடு மூலியமா எழுத போறோம். அந்த கோடை எப்படி மாடியூல்ஸை நம்ம ரீயூஸ் பண்ண போறோம் அப்படின்றத தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ வரையும் பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ப்ரோ இங்க VPC செக்யூரிட்டி கியூப் சப்நெட் இருக்குல்ல, அது டேட்டா சோர்ஸ் பிளாக் மூலியமா தான் நம்ம கால் பண்ணுவோம். நீங்க எப்படி டைரக்டா இங்க நான் டைரக்டா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இப்ப இங்க AMID எப்படி நீங்க ஃபெச் பண்ணீங்களோ அதே மாதிரி டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் இல்ல அதுதான் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்பை கூப்பிடுறதா தான் நீங்க அந்த டேட்டா வச்சு கூப்பிடலாம். ஓகேங்களா. இல்லாட்டி ஒரு சப்நெட் ஐடி டிஃபால்ட் சப்நெட் ஐடி கொடுக்குறதுனா அந்த டேட்டா வச்சு கூப்பிடலாம். சேம் ஒரே கான்செப்ட் தான். ஸோ இந்த டேட்டா அப்படின்றது நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா AWS சப்நெட் ஐடி, அதுக்கு ஒரு நேம் கொடுத்துப்பீங்க. மோஸ்ட் ரீசன்ட் ட்ரூ கொடுத்துட்டு ஓனர் அமேசான் கொடுத்துட்டு இந்த ஃபில்டர்ல நேம் அப்படின்றதுல வேல்யூ வந்து டிஃபால்ட் அப்படின்னு கொடுப்பீங்க. இன்னொரு ஃபில்டர்ல என்ன ரீஜன் வேணும் அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபில்டர்ஸ் அப்படின்றது நீங்க ஃபில்டர் எத்தனை வேணா எழுதிக்கலாம். கிளியரா? இந்த ஃபில்டர்ன்றது வந்து ஸோ இப்போ இதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து லினக்ஸ் ஐடி அப்படின்றத இந்த டேட்டா சோர்ஸ் மூலியமா நான் எடுக்கிறேன். கரெக்டா? ஸோ அதுக்கு டேட்டா. ஸோ இந்த லினக்ஸ் AMI ஐடி இல்லாட்டி எனக்கு உபுண்டு AMI ஐடி, விண்டோஸோட AMI ஐடி அப்படின்றது டிஃபால்ட்டா ஆல்ரெடி இருக்கு. ஸோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சஸ் இல்லை ஒவ்வொரு வருஷம் இயர் மாறுறப்போ அந்த AMI ஐடி அப்படின்றது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் ஐடி. ஸோ நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ற AMI ஐடியை நாளைக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ AMI ஐடின்றது மாறிட்டே இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி மேனுவலா எனக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால நான் AWS AMI ஐடி அப்படின்றது ரிசோர்ஸ் ஐடி. ஸோ அந்த ரிசோர்ஸ்க்கு நான் அமேசான் லினக்ஸ் அப்படின்னு நான் என்னோட ஓன் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ரீசன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ எனக்கு இந்த அமேசான் லினக்ஸ்ல மோஸ்ட் ரீசெண்டா என்ன லேட்டஸ்ட் AMI ஐடி இருக்கோ அதை ஃபெச் பண்ணு. ஸோ டேட்டா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணாவே ஓனர் வந்து அமேசானா. ஸோ ஆல்ரெடி அமேசான்ல கன்சோல்ல என்ன டேட்டா இருக்கோ அதை தான் நம்ம ஃபெச் பண்ண போறோம். கிளியரா? ஓகேங்களா. ஸோ நான் லினக்ஸ் ஐடி அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ லினக்ஸ்ல 32 பிட்டும் இருக்கு, 64 பிட்டும் இருக்கு. கரெக்டா? அதுல EBS வால்யூமும் இருக்கு, வேற இன்னொரு டைப் ஆஃப் வால்யூமும் இருக்கு. ஸோ எனக்கு அந்த லினக்ஸ்ல எனக்கு இந்த நேம் ஐடி HVMல வேணும் அப்படின்ட்டு ஒரு ஃபில்டர் கொடுக்குறேன். இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா அதோட டைப் அப்படின்றது வந்து EBS இருக்கணும். அதோட வர்ச்சுவலைசேஷன் டைப் பண்றது எனக்கு HVM இருக்கணும், இல்லாட்டி SSD இருக்கணும். அந்த மாதிரி நீங்க அதோட ஆர்கிடெக்சர் அப்படின்றது எனக்கு 64 பிட் வேணும் அப்படின்றது தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். கிளியரா? ஸோ எனக்கு ஒரு விண்டோஸ் மிஷின் வேணும். அந்த விண்டோஸ் மிஷின் எனக்கு 32 பிட்டா இல்லாட்டி 64 பிட்டா வேணும் அப்படின்றது ஒரு ஃபில்டர். அந்த OSக்கு எதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும்னா விர்ச்சுவலைசேஷன் HVM சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு ஹார்ட் டிஸ்க் SSD சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்று ஃபில்டரா போட்டு நான் அந்த AMI ஐடியா ஆட்டோவா எடுக்கிறேன். ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க, செக்யூரிட்டி குரூப்னா செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ரீசெண்ட்னா ரீசெண்ட், இல்லாட்டி மோஸ்ட் ரீசெண்ட் ட்ரூன்னு கொடுத்துட்டு இங்க ஃபில்டரும் போட்டு நேம் கொடுத்து இந்த இடத்துல வேல்யூ டிஃபால்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட அந்த டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்றத எடுத்துட்டு வந்து இங்க ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன போடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா .AWS செக்யூரிட்டி குரூப் டாட் உங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை ஐடி அப்படின்ற கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஐடி அப்படின்றது இங்க வந்துடும். இல்லாட்டி நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணி அதை நீங்க இதே டேட்டா மூலியமா ஃபெச்சும் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ டேட்டா ஆல்ரெடி கன்சோல்ல இருக்கு. நீங்க இந்த டேட்டா அப்படின்னு ஒரு சோர்ஸை வச்சு கால் பண்ணி அப்ளை பண்றீங்க. ஓகே. கிளியரா? ஸோ இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது பப்ளிக் மூலியமா நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரே நிமிஷம்.
ஸோ இப்போ டெராஃபார்ம் மாடியூல்ஸ்ல டெமோ 2ல ஃபர்ஸ்ட் ஒரு வெப் ஹோஸ்டிங் பண்ண போறோம். இந்த வெப் ஹோஸ்டிங் அப்படின்றது நம்ம எப்படி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கன்சோல் மூலியமா பண்ண போறோம். அதுக்கப்புறம் டெராஃபார்ம் மூலியமா பண்ண போறோம். அந்த டெராஃபார்ம் மூலியமா நம்ம கிரியேட் பண்ணதை எப்படி மாடியூல்ஸா யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு 3 டெமோவா பார்க்க போறோம். போலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு S3ல ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் அப்படின்றது எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா? சரி, ஓகே. நான் AWS கன்சோல்ல போயிட்டேன். ஸோ கன்சோல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு S3 பக்கெட் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த S3 பக்கெட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரீட் பாலிசி அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் S3 பக்கெட் அப்படின்றத கிரியேட் பண்றேன். ஸோ நான் சும்மா மை பக்கெட் 1010 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி இன்னைக்கு டேட் கொடுத்துறேன். 25/02/2022 இன்னைக்கு டேட் கொடுத்துறேன். ஸோ கிரியேட் S3 பக்கெட். சாரி, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டேட் போட்டு நான் ஒரு மை பக்கெட் அப்படின்ட்டு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த பக்கெட்ல என்னெல்லாம் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட் இது யூனிக்கா இருக்கணும்ன்றதுனால நான் இன்னைக்கு டேட் கொடுத்துருக்கேன். ஸோ கிரியேட் பக்கெட். ஓகேங்களா? பக்கெட் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணணும் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு பண்றதுக்கு? ஸோ இதுல S3 பக்கெட்ல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த டேப். இதை கிளிக் பண்ணிட்டு இதுல கீழே வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் அப்படின்றத எனேபிள் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டா இது டிசேபிள் இருக்கும். ஸோ நான் மேனுவலா எனேபிள் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்க என்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா index.html அப்படின்ட்டு ஃபைல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரீடைரக்ஷன் ரூல்ஸ் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்டாட்டிக்கா ஹோஸ்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பக்கெட் ஆக்சஸ். ஸோ பக்கெட் ஆக்சஸ்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ். இந்த பர்மிஷன்ஸ் போயிட்டு இங்க எடிட். ஸோ பப்ளிக்கை வந்து எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். நான் எல்லா ஆக்சஸையுமே அலோவ் பண்ணி வர்றேன். ஸோ இதையும் சேவ் சேஞ்சஸ். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பக்கெட் பாலிசி. ஸோ இந்த பக்கெட் பாலிசி அப்படின்றது எங்க போடுவோம்? பக்கெட் பாலிசி எங்க ஆட் பண்ணுவோம்? திரும்பியும் பர்மிஷன் டேபு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் பாலிசி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பாலிசி அப்படின்றது நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பக்கெட் நேம் அப்படின்றது உங்க பக்கெட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இதையும் சேவ். ஓகேங்களா? ஸோ இப்போ பப்ளிக் ஆக்சபிள் பாலிசி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம index.html ஃபைலை அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் ஆட் ஃபைல். ஓகேங்களா? ஓகே. ஸோ எனக்கு ஃபைல் அப்படின்றது அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை எப்படி செக் பண்ணுவேன்? ஸோ HTTPS என்னோட பக்கெட் நேமு. என்னோட பக்கெட் நேம் என்னது?
ஓகேங்களா. டாட் S3 ஓகே வந்துருச்சுங்களா. ஸோ மை பக்கெட் என்னோட டேட்டு, டுடே டேட்டு, இயரு, ஸோ இது ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் வெப் போஸ்டிங் பண்றதுக்கு கன்சோல்ல நம்ம இவ்வளவு சேஞ்சஸ் பண்றோம் ஓகேங்களா. ஸோ இதையே நம்ம டெராஃபார்ம் மூலியமா பண்ண போறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு, இந்த டெராஃபார்ம் மூலியமா பண்றத நம்ம எப்படி மாடல்ஸா யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் மீதி 2 டெமோல பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பண்ணது கன்சோல்ல, இதை நம்ம இப்போ டெராஃபார்ம் மூலியமா பண்ண போறோம். ஸோ இப்போ நான் மேனுவலா கன்சோல் மூலியமா பண்ணது யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? S3 மூலமா வெப் ஹோஸ்டிங் பண்ணிருக்கேன். ஆமா, அது சிம்பிள் டாஸ்க் தான் ஓகேங்களா. ஸோ அந்த சிம்பிள் டாஸ்க்ல நான் எவ்வளோலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான் நான் காமிச்சேன். ஸோ இப்போ நம்ம டெராஃபார்ம் மூலியமா பண்ண போறோம். EC2 மூலியமாவும் பண்ணலாம் வெப் ஹோஸ்டிங். நம்ம ஸோ ஆல்ரெடி EC2 இன்ஸ்டன்ஸ் டிஸ்கிரைப் பண்றேன், அது பண்ணீங்கன்னா கூட இது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி EC2 வந்து உங்களுக்கு மாடல் பப்ளிக் மாடல்ஸ் காமிச்சதுனால இப்போ நம்ம பிரைவேட் மாடல்ஸா நம்மளே எழுத போறோம். ஓகே ஓகேங்களா. ஸோ நான் ரெண்டுத்துமே EC2ல காட்டக்கூடாதுன்ட்டு ஒன்று EC2ல ஒன்று S3ல காட்ட போறேன். சார் index.html ஃபைல்னா லோக்கல்ல ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்களா சார்? ஆமா ஆமா, நான் லோக்கல்ல இருந்து தான் அப்லோட் பண்றேன். அது எந்த index.html ஃபைலா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அது நான் அப்லோட் பண்ணது ஜஸ்ட் பேசிக் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து நீங்க இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்க எப்போ வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு அந்த கிட்டப்லயே இருக்கு. இது பேசிக் index.html தான், ரொம்ப இதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அவுட்புட் காட்டணும் அப்படின்றனால நான் இது எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ அங்க S3 கிரியேட் பண்றதுக்கு இங்க என்னெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ நார்மலா எப்பவுமே வெர்ஷனிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரையும் சேம் வெர்ஷனிங் தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல மெயின், ஸோ இந்த மெயின்ல S3 பக்கெட்டுக்கு ஓகேங்களா. ஸோ ஒரு ரிசோர்ஸ் S3 பக்கெட்டுக்கு தேவையானதை எழுதியிருக்கேன். இதையே நீங்க ப்ரொவைடர்ஸ் மூலியமா போய் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரொவைடர்ஸ் மூலியமா போய் எடுத்தீங்கன்னா டெராஃபார்ம், ப்ரௌஸ் ப்ரொவைடர்ஸ், AWS, டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த S3 இங்க S3 கொடுத்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கிருந்து எடுத்து தான் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்க ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு S3 பக்கெட் அப்படின்றது கிரியேட் பண்றேன். அந்த S3க்கு பக்கெட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். பக்கெட்டுக்கு வேரியபிளா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி கொடுத்த பாலிசி மாதிரியே இந்த பக்கெட் நேம் எனக்கு பாலிசியே வேணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ index.html எரர் அப்படின்றது வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். ஸோ அவ்வளவுதான் S3. நம்ம இவ்வளவு நேரம் பண்ணது மேனுவலா நான் டெராஃபார்ம் மூலியமா சிம்பிளா ஒரே இடத்துல எழுதிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா terraform.tf war files ஓகேங்களா. இந்த இடத்துல என்னோட பக்கெட் நேம் அப்படின்றத வந்து நான் மாத்த போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு
2502 அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு, ஸோ அவுட்புட் எனக்கு என்ன வேணும் நான் இங்க எழுதியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏஆர்என் S3 பக்கெட்டோட ஏஆர்என் அப்படின்றது வேணும். ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது உங்களோட கன்வீனியன்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ ரியல் டைம்ல இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்களே வெரிஃபை பண்றப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு S3 பக்கெட்டோட நேம் அதோட ஐடியை ஃபெச் பண்ண சொல்றேன். எனக்கு என் பாயிண்ட் வேணும், எனக்கு அதோட இது வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா AWS S3 பக்கெட்டு டாட், நீங்க அந்த வெப்சைட்டுக்கு S3 பக்கெட்டு அது வெப்சைட்டோட டொமைன் நேம் வேணுன்றதுனால டொமைன் நேம். இந்த இடத்துல நான் ஐடியை ஃபெச் பண்றதுனால ஐடி. இந்த இடத்துல இதை ஃபெச் ஏஆர்என்ன்றது வந்து அமேசானோட ரிசோர்ஸ் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ அமேசானுக்குள்ள ஒரு ரிசோர்ஸ்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் மூலியமா பேசுது அப்படின்னா இந்த ஏஆர்என் மூலியமா பேசும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வெப்சைட் என் பாயிண்ட் வேணுன்றதுனால இந்த இடத்துல வெப்சைட் என் பாயிண்ட் அவுட்புட்டா எனக்கு காட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது வரை யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்றது? கிளியரானா நான் ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ப்ரோ ஒரு சின்ன டவுட் ப்ரோ. ஆ இந்த அவுட்புட் நேம் அந்த அந்த லூப்புக்குள்ள இருக்கிற S3 பக்கெட் ஐடின்னு இருக்குல்ல ப்ரோ. ஓகே. ஸோ அது கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. இதுங்களா? அதான் சரி. அவுட்புட் வேரியபிள்ஸை எப்படி, இந்த அவுட்புட் வேரியபிள்ஸோட பிஹேவியர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சரி, ஓகே. ஸோ இந்த அவுட்புட் வேரியபிள் அப்படின்றது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டா நீங்க ரன் பண்றீங்க. எனக்கு எக்ஸிக்யூட் டைம் முடிஞ்ச உடனே நான் கன்சோல் போயிட்டு அந்த கன்சோல்ல இருந்து எனக்கு பப்ளிக் ஐபி அப்படின்றது என்னன்னு பார்க்க கூடாது, பிரைவேட் ஐபி அப்படின்றது பார்க்க கூடாது. எனக்கு கன்சோல் ஆக்சஸ் இல்லை, ஆனா எனக்கு CLI ஆக்சஸ் இருக்கு. ஸோ அப்ப சில விஷயங்கள் அப்படின்றத நான் வெரிஃபிகேஷன், இப்ப எப்படி நம்ம ஸ்டாட்டிக் வெப் போஸ்டிங் அப்படின்னு பண்ணதை நம்ம அந்த URL மூலியமா எடுத்துட்டு போய் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அந்த URL அப்படின்றது கன்சோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால நான் அதுல போயிட்டு வெப்சைட் ஒரு டொமைனு இல்லாட்டி அந்த ARN எடுத்து நான் போட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிட்டேன். கரெக்டா? சோ ஆனா டிஃபால்ட்டா உங்களுக்கு சில டெராஃபார்ம் யாரெல்லாம் இன்ஃப்ரா டீம்ல ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு கன்சோல் ஆக்சஸ் அப்படின்றது இருக்காது. சோ நான் அது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே நான் செக் பண்ணணும். செக் பண்றதுக்கு எனக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் எல்லாம் இருக்கோ அது எனக்கு டெராஃபார்ம் அப்ளை முடிஞ்ச உடனே அதோட அவுட்புட் ஃபைலா எனக்கு ஜென்ரேட் ஆகி காட்டும். ஓகேங்களா? சோ அதுக்கு தான் இந்த இடத்துல அவுட்புட். நீங்க எப்படி வேரியபிள்ஸை இன்புட் மாதிரி கொடுக்குறீங்களோ இந்த இடத்துல அவுட்புட்ன்றதுனால அவுட்புட். ஓகேங்களா? சோ அவுட்புட் எதை அவுட்புட் எடுக்க போறீங்க? ARN அவுட்புட் எடுக்க போறீங்க. இந்த நேம் அப்படின்றது உங்க இஷ்டம், இது எது வேணா கொடுத்துக்கலாம். சோ என்ன எடுக்க போறோம் அப்படின்றது ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நான் இங்க கொடுத்துருக்கேன். சோ வேல்யூ நான் எதோட வேல்யூவை நான் பார்க்க போறேன்? AWS S3 பக்கெட்டை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ AWS_S3 பக்கெட். இப்போ இந்த main.tf போனீங்கன்னா AWS S3 பக்கெட் கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க அந்த S3 பக்கெட்டுக்கு. ஸோ நான் இங்க வெறும் ஒரே ஒரு S3 பக்கெட்ன்றதுனால S3 பக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த நேமையும் நான் இந்த அவுட்புட் ஃபைல்ல ஃபெச். ஸோ இப்போ அந்த ரிசோர்ஸ்ல இருந்து நீங்க என்ன பார்க்க போறீங்க? எனக்கு அந்த ரிசோர்ஸ்ல இருந்து ARN அப்படின்றத நான் பார்க்கணும். அதனால ஒரு அவுட்புட் ஃபைல் எழுதியிருக்கேன். அதே ரிசோர்ஸ்ல இருந்து நான் அந்த அதோட S3 பக்கெட்டோட ஐடியை பார்க்கணும். அதனால .id. ஓகேங்களா? வெப்சைட் டொமைன் அப்படின்றது. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்ன்றது வந்து நீங்க எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். இந்த ஆட்ரிபியூட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது வந்து நீங்க எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி என்னெல்லாம் அவுட்புட் எடுத்திருக்கேன், ஐடி அப்படின்றது அவுட்புட் எடுத்திருக்கேன், வெப்சைட் டொமைன் அப்படின்றது அவுட்புட் எடுத்திருக்கேன், வெப்சைட் எண்ட் பாயிண்ட்ன்றது எனக்கு காட்ட சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஆட்ரிபியூட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது நீங்க எல்லாத்தையுமே அவுட்புட் ஃபைல்ல யூஸ் பண்ணி உங்களோட இதை பார்க்கலாம். கிளியரா இப்போ? ஓகேங்களா? ஸோ நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன்னா ஒரு செக் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ Terraform init so next Terraform
டைரக்டா அப்ளை கொடுத்துறேன். நான் பிளான் கொடுக்கல. அப்ளை ஆட்டோ அப்ரூவ். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு S3 பக்கெட் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுது. அப்ளை கொடுத்தாலும் உங்களுக்கு பிளான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் அது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளான் பிரகாரம் எனக்கு ஒரு S3 பக்கெட் கிரியேட் ஆக போகுது. அது அவுட்புட் ஒன்றும் கிரியேட் ஆகாதனால இந்த இடத்துல எதுவுமே காட்டல. ஸோ நம்ம இங்க என்னெல்லாம் இங்க எழுதியிருப்போம், ஏஆர்என், நேமு, டொமைனு, என் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல அவுட்புட் உங்களுக்கு காட்டுதுங்களா? காமிச்சதுங்களா? இந்த ஏஆர்என், டொமைன் நேம், என் பாயிண்ட், நேம், இது எனக்கு அவுட்புட்டா வந்துருச்சா? ஸோ இப்போ நான் கன்சோலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? இதோட அவுட்புட் பார்க்கறதுக்கு. எஸ் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆல்ரெடி அந்த இது ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க என் பாயிண்ட்டை. சரி, ஒரு 45 to கொஞ்ச நேரம் எடுக்கும் உங்களுக்கு அவுட்புட் வர்றதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி. ஓகே, ஏன் எனக்கு அவுட்புட் வரலன்னு யாராவது சொல்ல முடியுமா? அக்சஸ் நீங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பக்கெட் நேம் தப்பா இருக்கு. பக்கெட் நேம் தப்பா இருக்கா? இல்லையே, என் பாயிண்ட் கரெக்டா தானே கொடுத்துருக்கோம். இல்ல பப்ளிக் அக்சஸ் கொடுக்கலையோ? பாலிசி ஆட் பண்ணியாச்சு. ஏசிஎல் பப்ளிக் ரீடபிளா மாத்தியாச்சு. இண்டெக்ஸ் டாட் HTML. ஆனா இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்றது நம்ம அப்லோடே பண்ணல இல்ல. கரெக்டா? அது டெராஃபார்ம்ல இருந்து டைரக்டா அப்லோட் பண்ண முடியும். அது நம்ம இந்த ப்ரொவிஷனர் மூலமா நீங்க பண்ணலாம். சோ அதான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல பண்ணிருந்தோம். வந்துருச்சுங்களா? சோ இப்போ ஒரு டாஸ்கா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரு S3 பக்கெட்டை எப்படி எழுதுறது அப்படின்ட்டு அந்த கிட்டப்ல இருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ நீங்க இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொவிஷனர், ஃபைல் ப்ரொவிஷனர் அப்படின்றத ஒண்ணு வச்சுட்டு இந்த S3 பக்கெட்டுக்கு நீங்க ஃபைலை அப்லோட் பண்ண போறீங்க. கிளியரா? அதை டாஸ்கா எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ மூணாவது நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிரியேட் பண்ண S3 பக்கெட்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ண S3 கோடுல இருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பையா இதை வந்து நம்ம மாடியூல்ஸா யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபைல்ஸை வச்சு நம்ம மாடியூல்ஸை எப்படி ரீயூசபிள் பண்ண போறாங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இப்போ தேர்ட் டெமோ பார்க்க போறோம். ஸோ இதுல மாடியூல்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாடியூல்ஸ்ல AWS S3 இதுல பாத்தீங்கன்னா main.tf. ஸோ இந்த main.tfல நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருந்தோம் அதே main.tf ஒண்டி தான் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அவுட்புட். ஸோ அவுட்புட் எனக்கு அதே மாதிரி 4 வேணும். ஆனா இந்த இடத்துல நான் இன்புட் வேரியபிள்.tf அப்படின்றது நான் கொடுக்கல. ஸோ ஆனா மாடியூல்ஸ்ல ஜென்ரலா வேரியபிள்.tf அப்படின்றதும் உங்களுக்கு ஆப்ஷனா இருக்கும். நம்ம ஆல்ரெடி விபிசில கிட்டப்ல ஓபன் பண்ணி ஒன்று பார்த்துருந்தோம் பாத்தீங்களா? சரி, ஓகே, அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட மாடல்ஸ். இந்த ரூட் ஸ்ட்ரக்சர் புரியலன்னா நான் உங்களுக்கு இந்த இதில் காட்டுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும்? கிட்டப்பா, விஷுவல் ஸ்டுடியோ கோடா? இல்ல விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேங்களா? ஸோ
இதுக்கு முன்னாடி நம்ம S3 பக்கெட்டை கோடா எழுதியிருந்தோம் பாத்தீங்களா? ஸோ இப்போ மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாடியூல்ஸ்குள்ள AWS S3 ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பக்கெட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கோடை தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஓகேங்களா? output.tf என்னோட லோக்கல்ல பாத்தீங்கன்னா நான் variable.tf அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பக்கெட் நேம்ல. ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தையும் நான் இது வந்து ரூட் மாடியூல். இந்த ரூட் மாடியூலை நீங்க சைல்டு மாடியூல்ல இருந்து கால் பண்ண போறீங்க. ஸோ அப்படின்றது versioning.tf அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து யூஸ் பண்ற அதே versioning.tf. ஸோ வேரியபிள்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வேரியபிள் என்ன மாதிரி கொடுத்தோம்? AWS ரீஜனு. ஸோ இந்த US ஈஸ்ட் 1ல வேணும். எனக்கு பக்கெட் நேம் அப்படின்றது நான் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அதோட டேக் அப்படின்றது கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட S3 பக்கெட்டோட மாடல்ஸ் என்ன எழுதிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். ஸோ யாராவது இதை பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த இடத்துல நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு? ஸோ டிஃபால்ட்டா என்னோட S3 கோடு போன வாட்டி நான் எழுதுறப்போ என்னோட S3 கோட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 30 லைன்ஸ் 29 லைன்ஸ் கரெக்டுங்களா? இப்போ வெறும் 4 லைன்ஸ்ல நான் முடிச்சிட்டேன். இதோட கன்வீனியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஓகேங்களா? இல்ல புரியலன்னா நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால தான் கேட்கறேன். ப்ரோ இப்போ வந்து நம்ம இந்த சோர்ஸ் பாத்துல வந்து நம்ம மாடியூல் அப்டேட் பண்றோம். லைக் இந்த சோர்ஸ் பாத்தை வந்து நம்ம மாடியூல வச்சிருவோம். ஸோ அப்புறம் வந்து நம்ம கால் பண்ணிப்போம். கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க 10 S3 பக்கெட்டை யூஸ் பண்ணா கூட இதே மாதிரி நீங்க 10 S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரோ அந்த சோர்ஸ்ங்கிறது சைல்டு மாடியூல நீங்க கால் பண்றீங்க கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது பாத்துன்றதுனால இந்த இடத்துல பார்த்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஈஸி டு கிரியேட் பண்றப்போ சோர்ஸ் அண்ட் வெர்ஷன் அப்படின்றத நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். யாராவது கவனிச்சிங்களா? நான் இங்கே காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக் மாடல்ஸ் யூஸ் பண்றப்போ இந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னோட சோர்ஸ் அப்படின்றது வந்து GitHub terraform-aws.modules அப்படின்றது டிஃபால்ட்டா அந்த டெராஃபார்ம் அஷிகாப்புக்கு உங்களுக்கு அந்த எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடும். அந்த எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணோடனே அந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் AWSக்கு போயிட்டு இந்த வெர்ஷனிங்க GitHubல இருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த சோர்ஸை பேஸ் பண்ணி இப்போ என்னோட சோர்ஸ் அப்படின்றது வந்து நான் ஓன் மாடியூல்ஸ் வச்சிருக்கேன் லோக்கல்ல. ஸோ அப்போ லோக்கல்ல வச்சதுனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட லோக்கல் பாத்தை கொடுக்குறேன். என்னோட லோக்கலுக்கு வர்ஷனிங் அப்படின்றது இல்லைனால வர்ஷனிங் கொடுக்கல. அதுக்கு தேவையானது என்னவோ அதை ஒட்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் நேம் ஸ்டாட்டிக். இதுவே நீங்க ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண மாதிரியே அந்த கோடை யூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணணும். இது கிளியரா? சோர்ஸ் என்னோட சோர்ஸ் அப்படின்றது ./ போயிட்டு பின்னாடி ஃபோல்டர்ல போயிட்டு மாடியூல்ஸ் AWS ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பக்கெட்ல என்னோட மாடியூல்ஸ் இருக்கு. அந்த பக்கெட் நேம் அப்படின்றத இந்த இடத்துல நான் இன்புட்டா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இன்புட்டா நான் கொடுக்க போறேன். ஸோ variable.tf இந்த இடத்துல வேரியபிளா கொடுக்குறேன்.
ஸோ டெராஃபார்ம் யூனிட். ஸோ இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு S3 வெப் ஹோஸ்டிங்கை ஃபர்ஸ்ட் கன்சோல் மூலியமா பார்த்தோம். ஸோ கன்சோல் மூலியமா யூஸ் பண்றப்போ என்ன சேஞ்சஸ் எல்லாம் நம்ம மேனுவலா பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓனா ஒரு S3 பக்கெட்டை எழுதி டெராஃபார்ம் மூலியமா கிரியேட் பண்றோம். ஆல்ரெடி நம்ம எழுதின S3 பக்கெட் கிரியேஷனை அதே கோட யூஸ் பண்ணி இப்போ மாடியூல்ஸை நம்ம யூஸ் பண்றோம். கிளியரா? புரியுதா இல்லைங்களா? ஸோ இப்போ எனக்கு இன்னொரு S3 பக்கெட் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐடியே காப்பி பேஸ்ட்டு. ஸோ வெப்சைட் S3 பக்கெட் பதிலாக வெறும் டெமோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹார்ட் கோடடாவும் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு S3 பக்கெட் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. என்னன்னா இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சோல்ல போயிட்டு ஓகேங்களா? கிரியேட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இப்போ திரும்பியும் அப்ளை கொடுக்கல, டெராஃபார்ம் பிளான் வண்டி கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் இன்னொரு வாட்டி மாடியூல்ஸை யூஸ் பண்றதுனால எனக்கு டெராஃபார்ம் இனிட் அப்படின்றது மேனிட்டரி. ஓகே, இது வரையும் புரியுதுங்களா? இது ஒரு நேம் மேட்ச் ஆயிக்கல. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா இது வரையும்? எனக்கு இந்த லோக்கல் மாடியூல் மட்டும் கரெக்டா சொல்லுங்க. அந்த சைல்ட் மாடியூல்ஸ் இப்போ நம்ம சைல்ட் மாடியூல் போயிட்டு கால் பண்றோம். லோக்கல் மாடியூல்ல நீங்க என்ன டிஃபைன் பண்ணி வைக்கணும்? இப்போ பப்ளிக் மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கு. நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேமிங் கன்வென்ஷன் மட்டும் நான் மாத்திக்கிறேன். என்னோட இன்ஃபாக்ட் வந்து நேமிங் கன்வென்ஷன் மட்டும் பப்ளிக் மாடியூல் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கஸ்டமைஸ் நானே வந்து பிரைவேட் மாடியூல் டிஃபைன் பண்ணும்போது ஸோ லோக்கலா நான் ஒரு மாடியூல் கிரியேட் பண்றேன். ஓகே, அதுக்கு என்னென்ன ப்ரீ டிஃபைன், ஸோ அதை எப்படி லோக்கல்ல வைக்கிறது, அங்கிருந்து எப்படி கால் பண்றது? ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் S3 அப்படின்றத யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா? ஸோ
இதே ஃபார்மேட் தான் வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் த ரிசோர்சஸ். ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்க மாடல்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்க மாடல்ஸ் அப்படின்றத எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு இங்க வந்து ரிசோர்ஸ் ஐடி EC2 அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன நேம் வேணா இருக்கலாம், கிளவுடு என்ன வேணா இருக்கலாம். ஸோ பக்கெட் அந்த நேம் இன்ஸ்டன்ஸ் நேம் அப்படின்றது வார் டாட் இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸுக்கு தேவையானது எல்லாமே வேரியபிளா கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க வேரியபிளா கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸை நீங்க மாடல்ஸ் மாதிரி எழுதுனா என்னெல்லாம் பண்ணுவீங்க? இதுல ஆமா AMI ID அந்த இன்ஸ்டன்ட் டைப் இது எல்லாமே இதுல இருந்து நான் அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆமா. ஸோ அப்போ இந்த கீ வந்து நான் இங்க ஹாட் கோடடா கொடுத்ததுனால இங்க வார் டாட் கீ அப்படின்னு கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த ஃபைல் பாத்த என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா வார் டாட் ஃபைல் பாத் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து வேரியபிளா கொடுத்துக்கலாம். ஸோ செக்யூரிட்டி குரூப்பையும் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வார் டாட் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்துட்டு செக்யூரிட்டி குரூப் வேரியபிள்ல நீங்க இந்த டபுள் இதுல வந்து மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப் ஐடி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேகுக்கு இப்படி எப்படி S3 டேக்ஸை யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி. ஸோ அப்போ இதை வந்து ரீயூசபிள் மாடியூலா மாறிடுச்சா? ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரூட் மாடியூல். இந்த ரூட் மாடியூலை வச்சு நீங்க சைல்டு மாடியூல்ல ரூட் மாடியூல கால் பண்ணி எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இதே தான் நீங்க செக்யூரிட்டி குரூப்புக்கும் இதே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு கிளஸ்டர் ஒரு ஏகேஸ் அமேசான் கிளஸ்டருக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இல்லாட்டி க்ளூ இல்லாட்டி கோர் பில்டு எதுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி வேரியபிளா கொடுத்துட்டு ஒன் டைம் ரிட்டர்ன் கோடு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவீங்கன்னா மாடல்ஸு அந்த மாடல்ஸ்க்கு என்ன நேமோ அந்த நேமை கால் பண்ணிட்டு நேமு என்ன நேம் அப்படின்னு கொடுத்துருவீங்க. இதே வேரியபிள் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை இன்புட்டா கொடுத்தீங்கன்னா வந்து போதும், உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆயிடும். கிளியரா? அது போய் டைரக்டா அந்த ரூட் மாடல் கால் பண்ணும். ரூட் மாடல் நம்ம எங்க ரூட் மாடல் தான் கால் இருக்குமா இல்ல லோக்கல்ல இருக்குமா? டிஃபால்ட்டா ரியல் டைம் இல்ல இப்ப நான் லோக்கல்ல ரன் பண்ணி காமிச்சேன். கரெக்ட்டுங்களா? சோ இதே கூட நீங்க டெராஃபார்ம் ரெஜிஸ்ட்ரியில சைன் பண்ணிட்டு நீங்க இப்ப எப்படி நம்ம மல்டிபிள் மாடல்ஸ் யூஸ் பண்ணோம், பப்ளிக் மாடல்ஸ் யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா? சோ அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணிக்கலாம் மாடல்ஸை. ஓகே, அப்ப நான் போயிட்டு இதை கால் பண்ணிக்கலாம். ஆமா. சோ அப்போ நான் வந்து என்னோட GitHub வந்து டெராஃபார்ம் ரெஜிஸ்ட்ரியில மெர்ஜ் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த இந்த இது ஃபுல்லா மாடல்ஸ் எழுதினா நான் இந்த ரெபாசிட்டரி இங்க செலக்ட் பண்ணிட்டு அக்ரி வித் கொடுத்துட்டு பப்ளிஷ் மாடல்ஸ்னு கொடுத்தேன்னா இது வந்து டெராஃபார்ம் ரெஜிஸ்ட்ரியில பப்ளிக்கா போய் விழுந்துரும். கிளியரா? ஆமா. அதுக்கப்புறம் அந்த பாத் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். அந்த பாத் நான் ஆமா. இப்போ எப்படி நம்ம அந்த EC2க்கு பப்ளிக் பாத் காமிச்சதோ அது மாதிரி நம்ம கால் பண்ணி அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆயிடும். அந்த எண்ட் பாயிண்ட்டை வச்சு நம்ம கால் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரியல் டைம்ல S3 கூட வச்சுப்பாங்களே. GitHub பதிலு மேக்ஸிமம் மாடல் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா இருக்கனால அவங்க மார்க்கெட்டிங் S3 வச்சுப்பாங்க. வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு, பிரேக் ஆகுது. ரியல் டைம்ல S3ல வச்சுட்டு கால் பண்ணுவாங்களா அப்படி கேக்குறேன். ஏன்னா நம்ம GitHubல பப்ளிக்கா வைக்கிறது போது பிரைவேட்டா நம்ம S3ல வச்சுட்டு கால் பண்ணலாமா இந்த மாடல்? என்னென்ன S3ல இருந்து நீங்க எப்படி கால் பண்ணுவீங்க? சோ என்னோட கோட் அப்படின்றது சோர்ஸ் கோட், என்னோட மாடல்ஸ் கோட் அப்படின்றது வந்து GitHubல வச்சு நான் மேனேஜ் பண்றேன். கரெக்ட்டுங்களா? சோ GitHubல இருந்து நான் வந்து டெராஃபார்ம் ரெஜிஸ்ட்ரியோட நான் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன், இன்டகிரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க டெராஃபார்ம் ப்ரொவிஷனர் அப்படி அந்த ப்ரொவைடர் அந்த இது யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு பிளக்இன்ஸ் டவுன்லோட் பண்ணும். டெராஃபார்ம் இனிட் அப்படின்னு நான் மாடல்ஸ் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பிளக்இன்ஸ் பேஸ் பண்ணி இந்த டெராஃபார்மோட API கால் பண்ணி தான் எனக்கு அந்த மாடல்ஸோட கோடை வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ GitHubல அந்த ஆப்ஷன் இல்ல, GitHubக்கு டெராஃபார்மும் இன்டகிரேஷன் கிடையாது இல்ல. புரியுதுங்களா? புரியுது. S3க்கு இல்ல, GitHubக்கு இல்ல, S3. ஆமா அதுதான்.
ஸோ S3க்கு அந்த சோர்ஸ் இருக்காது. நீங்க ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஆனா நாளைக்கு நம்ம ப்ராஜெக்ட் செஷன்ல பார்க்க போறோம் பாத்தீங்களா? ஸோ நாளைக்கு ப்ராஜெக்ட் செஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ண போறதே வந்து Terraform Cloud. ஓகேங்களா? ஸோ அப்ப Terraform Cloudல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, Terraform Cloudல நீங்க பிரைவேட் மாடியூல்ஸா எழுதிப்பீங்க. ஸோ S3 பக்கெட் நீங்க ஏன் செலக்ட் பண்ணியிருப்பீங்க? என்னோட கோடை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, கரெக்ட்டுங்களா? அதே Terraform Cloudன்னு போனீங்கன்னா, கிளவுட்ல உங்களை தவிர வேற யாருமே அந்த மாடியூல்ஸை கால் பண்ண முடியாது. அதுதான் கேட்டேன். ஆமா, அந்த மாடியூல்ஸ் நான் மட்டும் பிரைவேட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அது இருக்கு. அதை நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு ப்ராஜெக்ட் செஷன்ல அது எல்லாமே கவர் ஆயிடும். சோ இப்போதைக்கு இது வரையும் கிளியரா? GitHubல யூஸ் இந்த மாடியூல்ஸ் அப்டேட் பண்ணி கூட பிரைவேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். GitHubல நம்ம வந்து நம்மளோட மாடியூல்ஸ் வந்து செப்பரேட்டா ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு மல்டி ப்ராஜெக்ட் அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ GitLabல போட்டீங்கன்னு போட்டு உங்க மாடல்ஸ் GitLabல எழுதி வச்சிருந்தீங்கன்னா, சோ YAML பைப்லைன் மூலமா அந்த எக்ஸிக்யூட் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி உங்களோட ரெப்போவை கால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க ஒரு மாடல்ஸ் தான் வச்சுக்கோம், பட் ஆல்மோஸ்ட் 20 to 25 ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஒரு மாடல்ஸ் தான் ஃபுல் யூஸ் பண்ணுவோம். அதுதான் அந்த எக்ஸிக்யூட் தான். இஃப் ஐ அம் நாட் ராங், எக்ஸிக்யூட் அப்படின்றத வச்சு தான் நீங்க வந்து அந்த மாடல்ஸை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க. ஃபைல இன்ஜெக்ட் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? இது வரையும் கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து Terraform ஸ்டேட் இம்போர்ட் அப்படின்ட்டு ஒன்று பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் டைம் யாரோ கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ எப்படி ஒரு ஸ்டேட் இம்போர்ட் பண்றது? ஓகேங்களா? ஸோ இப்போ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேட் இம்போர்ட் அப்படின்றது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத உங்களோட TF ஸ்டேட் ஃபைல்ல எடுத்துட்டு வர போறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களோட மெயின் போறீங்க. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம 2 டெமோவா பார்க்க போறோம். ஒரு டெமோ வந்து EC2 இன்ஸ்டன்ஸ், இன்னொரு டெமோ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி S3 பக்கெட். ஓகேங்களா? ரெண்டுத்தையுமே மேனுவலா கிரியேட் பண்ண போறோம். Terraform இம்போர்ட் ஸ்டேட் மூலியமா நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, EC2 கன்சோல் மூலியமா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்றேன். ஓகேங்களா? ஸோ Terraform import demo அப்படின்ட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸு. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாத்தையுமே T2.micro கீப்பர் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். Terraform key. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே அப்படியே செக்யூரிட்டி குரூப் எல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் டைரக்டரி,
ஓகேங்களா? ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத நான் வந்து இங்க இப்படி கொடுத்து வச்சிருக்கேன். கிளியரா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரிசோர்ஸ்ல நான் எதுவுமே கொடுக்கல. இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு பார்த்துறோம். ஓகே, எனக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, லான்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் இம்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நான் டெராஃபார்ம் இனிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். ஸோ யாருக்காவது எரர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல இதுவா மாத்திக்கோங்க, 1 மாத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. கிளியரா? ஆனா நான் டெராஃபார்ம் இனிட் கொடுத்துனே எனக்கு பிளகின்ஸ் அப்படின்றது டிஃபால்ட்டா எனக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் லோக்கல் நேம் மூலியமா. ஏன்னா இந்த இடத்துல நான் லோக்கல் நேம் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் இனிட் கொடுத்துட்டேன். ஸோ நான் டெராஃபார்ம் இனிட் கொடுத்துனே எனக்கு எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் இப்போ பிளான் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? AWS இன்ஸ்டன்ஸ் டைப் லான்ச் டெம்ப்ளேட் எதுவுமே இல்லைன்னு வந்துச்சுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் இம்போர்ட் AWS அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் தானே, இன்ஸ்டன்ஸ் டாட் இதை காப்பி பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸோட லோக்கல் நேம் நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் என்னோட இன்ஸ்டன்ஸ் ஐடி. இதுதான் என்னோட இன்ஸ்டன்ஸ் ஐடி. ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்குமே இன்ஸ்டன்ஸ் ஐடி, செக்யூரிட்டி குரூப்னா செக்யூரிட்டி குரூப் ஐடி அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெராஃபார்ம் இம்போர்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டேன். இம்போர்ட் ஆயிடுச்சா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் டாட் டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கவே ஆகாது. கரெக்டுங்களா? ஸோ ஜென்ரலா எப்போ கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் டாட் டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது அப்ளை கொடுத்த அப்புறமா தான் கிரியேட் ஆகும். கரெக்டா? கரெக்டா இல்லைங்களா? ஓகேங்களா? ஸோ ஆனா எனக்கு இப்போ டிஃபால்ட்டா ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் டெராஃபார்ம் பிளான் கொடுத்தா திரும்பி அதே எரர் அடிக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ T2 மைக்ரோல தான் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால இப்போ நான் டெராஃபார்ம் இப்போ பிளான் கொடுக்குறேன், இனிட் கொடுத்துட்டு பிளான் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ எனக்கு இங்க கோடும் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல 1 to add 1 to destroy அப்படின்னு வருது. யாராவது என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? என்ன ரீசன் சொல்ல முடியுங்களா? இப்போ Terraform myEC2 must be replaced. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட AMI ஐடி அப்படின்றது மாறுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா திரும்பியும் இந்த AMI ஐடியை காப்பி பண்ணிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் ஆயிட்டு அப்புறம் தான் கிரியேட் ஆகும். ஆமா ஓகேங்களா? ஸோ சேவ் கொடுக்குறேன். இப்போ Terraform பிளான் கொடுக்குறேன். என்ன ரீசன்ல கிரியேட் ஆயிருக்கு? ஓகே 1 இயர்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. நோ ப்ராப்ளம். ஸோ எனக்கு 1 to சேஞ்ச் ரீஜன் வந்து இந்த அவைலபிலிட்டி ஜோன் வந்து வேற அவைலபிலிட்டி ஜோன்ல கிரியேட் ஆயிருக்கும். அது வந்து சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்கும். புரியுதுங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் Terraform பிளான் ரன் பண்றப்போ உங்களுக்கு இது புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு புரியலன்னா நான் வேற மாதிரி எடுப்பேன். அதனால கேட்கறேன். இல்ல இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. நம்ம வந்து கன்சோல்ல கிரியேட் பண்ணிட்டோம். அத வந்து நீங்க இங்க வந்து சிங்க் பண்றீங்களா? இல்ல என்ன ட்ரை பண்றோம் நம்ம இம்போர்ட்? ஸோ அதை சிங்க் பண்றேன். அகைன் ஏன் நம்ம வந்து இங்க AMI ஐடி இன்ஸ்டன்ஸ் டைப் எல்லாமே தரோம்? ஸோ நீங்க TF ஸ்டேட் ஃபைல்ல உங்களோட இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேட் ஃபைல பேஸ் பண்ணி தான் உங்களோட கரண்ட் அண்ட் டிசைர்டு ஸ்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே ஸ்டேட் ஃபைல ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றீங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணதை இந்த இடத்துல நீங்க கோடா எழுதிட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகுது? அப்டேட் ஓகே டேக் ஒண்டி தான் மாறுது. ஸோ இங்க டேக் வந்து நான் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் த கான்ஃபிகரேஷன். ஓகே. ஸோ ஈவன் தோ நம்ம ஸ்டேட் ஃபைல் வந்து சிங்க் பண்ணாலும் நம்ம கான்ஃபிகரேஷனும் வந்து மேட்ச் ஆகணும். கம்பல்சரி. அது சேஞ்ச் பண்ணணும். ஓகே. அது சேஞ்ச் Terraform ரெஃப்ரெஷ்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ Terraform ரெஃப்ரெஷ் அண்ட் இம்போர்ட் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நான் Terraform ரிஃப்ரெஷ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடும் எழுதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க பார்த்தது வந்து Terraform இம்போர்ட். ஸோ நான் Terraform சாரி ஸோ Terraform ரிஃப்ரெஷ் கமாண்ட் நான் பார்க்குறப்போ என்ன மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்போ இன்னும் ரியல் வேர்ல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி ட்ரிஃப்ட் பண்ணி உங்களுக்கு மாடிஃபை பண்ணிடும் ஸ்டேட் ஃபைல்ல. கரெக்ட்டுங்களா? எஸ். ஸோ இம்போர்ட் அப்படின்றது நீங்க ஸ்டேட் ஃபைல்ல இம்போர்ட் பண்றீங்க. ஓகே.
சோ எந்த சினாரியோல நம்ம ரெஃப்ரெஷ் யூஸ் பண்ணுவோம், எந்த சினாரியோல 99% டெராஃபார்ம் ரெஃப்ரெஷ் அண்ட் இம்போர்ட் ரெண்டுத்தையுமே நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோல தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஜென்ரலா நான் உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ரியல் டைம்ல இது ரெண்டுமே மேனுவலா நீங்க ஸ்டேட் ஃபைல ஜென்ரேட் பண்ணி கோடு எழுதுறது அப்படின்றது உங்களுக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. கரெக்டுங்களா? இதுவே ஒரு டேட்டா பேஸு, ஸோ ஒரு க்ளூவு, ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கோடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40-50 லைன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனா ஒரே ஒன் டைம்ல நீங்க எழுதலாம். ஓகே ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃப்ரா வந்து டெராஃபார்ம் மூலியமா நம்ம மேனேஜ் பண்றோம்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா போயிட்டு எடிட் பண்ண மாட்டாங்க தானே. கன்சோல் வழியா மேனுவலா பண்றது ரியல் டைம்ல சொல்றேன். போய் அது வந்து நாட் பெஸ்ட் பிராக்டிஸ். ஓகேங்களா? இப்போ என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோல ஒரு ப்ரொடக்ஷன்ல ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்ட்டு டெராஃபார்ம் இன்ஃப்ரா வந்து நான் மேனேஜ் பண்றேன். ஸோ அவர் வந்து யூஎஸ் டைம்ல ஒர்க் பண்ணுவாரு, நான் வந்து ஐஎஸ்டி டைம்ல ஒர்க் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் 11-12 வரையும் தான் நான் இருப்பேன். ஸோ ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட் எல்லாம் போறப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோல அவர் வந்து என்ன டிபெண்ட் பண்ணாம என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் இல்ல ஒரு செக்யூரிட்டி குரூப் தனியா கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு நெக்ஸ்ட் சேஞ்சஸ் வரையும் நான் டெராஃபார்ம் வந்து கோட ரன் பண்ண மாட்டேன். கரெக்டுங்களா? ஸோ ஆனா எனக்கு என்ன பண்றாங்கன்னா எனக்கு மெயில் போட்டு இது மாதிரி நான் இதை மேனுவல் சேஞ்சஸ் இதை பண்ணியிருக்கேன், ஸோ இதை ஸ்டேட் ஃபைல்ல அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் செட்டிங் அந்த ரிசோர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது வந்து டெராஃபார்ம் ஸ்டேட்டோட மேட்ச் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் இம்போர்ட் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. ஸோ இனிஷியலா நான் சர்டிஃபிகேஷன் பண்றப்போ டெராஃபார்ம் இம்போர்ட் அப்படின்றது ஒன்று தான் இருந்துச்சு. டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் அப்படின்ற கமாண்ட் வந்து பீட்டா வெர்ஷனா இருந்துச்சு. அது அப்போதான் ஆன் ப்ராசஸிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரியல் டைம்ல இது ரெண்டுமே நாட் ரெக்கமெண்டபிள் டு யூஸ். உங்க சினாரியோ பேஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ப்ராட் ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்க போயிட்டு திருப்பி நீங்க போயிட்டு கான்ஃபிக் ஃபைல் அப்டேட் பண்ணணும். ஆமா, ரீசெண்டா நாங்க ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே டெப்ளாய்மெண்ட் இருந்துச்சு எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ டெப்ளாய்மெண்ட்ல யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஏபி அண்ட் கோர் ஏபி நிறைய மைக்ரோ சர்வீசஸ் இது எல்லாமே டெப்ளாய் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆல் டெப்ளாய்மெண்ட்ஸ் ஆர் சக்சஸ். ஸோ பெகா அப்படின்ட்டு ஒரு டேட்டாபேஸ் ரிலேட்டடான ஒரு சர்வீஸ் டூல் இருக்கு. அதை வந்து மேனுவல் டெப்ளாய்மெண்ட் மூலியமா தான் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே மேனுவல் டெப்ளாய்மெண்ட், மேனுவலா ட்ரிகர் பண்றது. அதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா டிஆருக்கு எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்றது கிரியேட் ஆகல. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசில இருந்து டிசியை டவுன் பண்ணிட்டு டிஆரை செக் பண்ண பாக்குறாங்க. டிஆர் எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்றது ஒண்ணு இல்லாதனால சர்வர் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்க கோரி ரன் பண்ணா அது ரன் ஆகாது. கரெக்டுங்களா? எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்கு, டேட்டாபேஸ்ல எல்லா கோரி இருக்கு. இந்த சர்வர் மூலியமா தானே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டும். சர்வரே கிரியேட் ஆகுது. ஸோ சர்வர் இல்ல. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரிலீஸ் அப்போ இந்த சர்வரை டெலீட் பண்ணிட்டாங்க மேனுவலா. ஸோ டெராஃபார்ம் பொறுத்தவரையும் ஒன் டைம் ரன் தாங்க. ஸோ அடிக்கடி சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அது வரையும் டெராஃபார்ம் இன்ஃப்ராக்கு எனக்கு எந்த சேஞ்சஸ் ரிக்வஸ்ட்டும் வரல. ஸோ நானும் எதுவும் பண்ணல. ஸோ ஆல்ரெடி 4 ரிலீஸ் முடிஞ்சிருச்சு, இது 5th ரிலீஸ். ஸோ அதனால இன்ஃப்ரா சைட்ல இருந்து எந்த சேஞ்சஸும் வரப்போகுது இல்லைன்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மேனுவலா அந்த சர்வர் அப்படின்றது கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன இம்போர்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேஸ்ல தான் நடக்கும். ஹியூமன் எரரோ இல்லனா இது மாதிரி மிஸ்டேக் இந்த மாதிரி இது ஹியூமன் எரரும் கிடையாது. லாஸ்ட் ரிலீஸ் அப்போ சக்சஸ் பண்ணணும், டிஆர்டிசி பண்ண முடியல அப்படின்றதுனால ஸோ பெகா அப்படின்றது அதுதான் ஃபர்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட். யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஏபி கோர் ஏபி எல்லாமே ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல இருந்து ஆயிடுச்சு. இந்த பெகா ப்ரொடக்ஷனுக்கு போறதுக்கு ஒரு த்ரீ டெப்ளாய்மெண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் வேணான்ட்டு. ஸோ 4th தான் ஃபர்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட்டே பெகா டூல் அப்படின்ட்டு ஒன்று நடக்குது. ஸோ அப்போ அந்த பெகா ப்ரொடக்ஷன்ல டிசில ரன் ஆகணுன்றதுனால டிஆருக்கு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா
எரரை கண்டுபிடிக்காம டிஆரை டவுன் பண்ணிட்டு சர்வரை டெலீட் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, என்னோட ஆர்கிடெக்சர் அப்படின்றவரு ரிலீவ் ஆயிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் விட்டு ரிலீவ் ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ ரீசெண்டா இதை நாங்க கண்டுபிடிச்சு அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்க இன்ஃப்ரா திடீர்னு இஷ்யூ வந்துச்சுன்னா எதனால இஷ்யூ வந்துச்சுன்னு தெரியல. கிளியருங்களா? ஸோ டெராஃபார்ம்ல மேக்ஸிமம் கையை வைக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ கன்சோல் சேஞ்சஸ் அண்ட் நம்ம ஸ்டேட் ஃபைல் வந்து அப் டு டேட் இருக்கணும் ஆல்வேஸ். ஆமா. ஸோ அப்பதான் உங்களுக்கு நீங்க இக்னோர் சேஞ்சஸ் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேகுக்கு இதுக்கெல்லாம். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே உங்களுக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது. ஓகேங்களா? மற்றபடி சர்வீஸ்ல ரிசோர்சஸ் சைட்ஸ்ல எந்த சேஞ்சஸும் யாருக்குமே ஆக்சஸ் கிடையவே கிடையாது. இன்ஃப்ரானா ஒருத்தர் தான், இல்ல ஒரு டீம் தான். அவங்களுக்கு தான் நீங்க சர்வீஸ் நோ டிக்கெட் ரைஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஜீரால டிக்கெட் ரைஸ் பண்ணி ரிக்வஸ்ட் அனுப்புவீங்க. அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சேஞ்சஸ் அப்படின்றதே நடக்கும். இமிடியேட்டா இன்ஃப்ராவை தொடவே மாட்டாங்க. நீங்க ரிக்வஸ்ட் அனுப்புறீங்கன்ட்டு அது வேலிடேட் வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்த அப்புறமா தான் இன்ஃப்ராவை வந்து டச் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட், ஸோ இதை நான் தியரியாவே சொல்லிடுறேன். இது வந்து ஸோ டெராஃபார்ம் கிராஃப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுமா? ஓகேங்களா? ஸோ கிராஃப் அப்படின்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நீங்க ஸ்டேட் ஃபைல் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு அந்த பட்சத்துல இந்த டெராஃபார்ம் இனிட் கிராஃப் டாட் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல என்ன ரிசோர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் இங்க தேர்ட்ல வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் ஜஸ்ட் ட்ரை பண்ணிடுறேன். ஸோ நான் கன்சோல் மூலியமா உங்களுக்கு இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணேன் இந்த EC2வை. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபைல்ல இம்போர்ட் பண்ணேன், அந்த ஸ்டேட் ஃபைல் கான்ஃபிகரேஷனை மேட்ச் பண்ணேன். இப்போ டெராஃபார்ம் டெஸ்ட்ராய நான் இது மூலியமாவே பண்றேன் பாருங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த கன்சோல் மூலியமா கிரியேட் பண்ணதை நான் இன்ஃப்ராக்குள்ள கொண்டு வந்துட்டேன். ஸ்டேட் ஃபைல்ல கொண்டு வந்து கான்ஃபிகரேஷன் அப்படின்றத மேட்ச் பண்ணிட்டேன். மேட்ச் பண்ணனே இந்த என்னோட லோக்கல்ல இருந்தே அந்த கன்சோலை லாகின் பண்ணாமே நான் டெராஃபார்ம் மூலியமா டெஸ்ட்ராய் பண்றேன். கிளியரா? இது இது கிளியரா புரியலீங்களா? கிளியர். சாரி, யாராவது ஏதாவது சொல்றீங்களா? ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே, அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து சும்மா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வண்டி கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே இது வண்டி தான் இருக்கு. இதுல புதுசா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான வண்டி தான் இருக்கு. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் யூனிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் இனிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை நான் வந்து இப்போ டெராஃபார்ம் பிளான் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஜேசன் ஃபார்மேட்ல வரும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு 3 ரிசோர்ஸ் ஆட போகுது. இது வந்து ஜேசன் மெத்தட்ல நீங்க அவுட்புட்டா பார்க்க போறீங்க. ஸோ இதையே நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃபிக் மெத்தட்ல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் கிராஃப் ஸோ கிரேட்டர் தன் கிராஃப் அப்படின்னு கொடுத்துப்போம். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் மெத்தட்ல உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ரீடபிளா இருக்கும். ஸோ இது இல்லாம இன்னும் 2-3 மெத்தட் இருக்கு. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையுமே நீங்க உங்களோட பிசில டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா, இந்த கிராஃப் அப்படின்றது இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இது கிரியேட் ஆகுறது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டாகவும் காட்டும். ஸோ அதுக்கு இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ன்றதுனால என்னால் இதை எதுவுமே டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதோட அவுட்புட் அப்படின்றது உங்களுக்கு இதுதான் வரும். ஸோ இது வந்து 2 பிளக்கின்ஸ், இது 2 பைனரிஸ். இந்த 2 பைனரிஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கிராஃப் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர்ல உங்களுக்கு வந்தது அப்படியே இங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் காட்டும். சாரி, ஓகேங்களா? எனக்கு ரூட் என்ன, அவுட்புட் என்னென்னலாம் கிரியேட் ஆகுது, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி காட்டும் உங்களுக்கு. அதே தான் இங்கேயும். கிளியரா? புரியுதுங்களா இது? ஸோ இதுல என்ன புரியுது உங்களுக்கு? ஸோ எதுக்கு அப்புறமா எதெல்லாம் கிரியேட் ஆகுது? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது, அந்த இப்போ அவுட்புட் எல்லாமே செக் பண்ணுது. அவுட்புட்டை செக் பண்ணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகிற இன்ஸ்டன்ஸ் வந்து AWS இன்ஸ்டன்ஸ் மை EC2 VM. இது கிரியேட் ஆன அப்புறமா தான் வந்து எனக்கு செக்யூரிட்டி குரூப் 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அமேசான் லினக்ஸ் ஃபெச் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து நீங்க அப்படியே ஃப்ளோ சார்ட் மூலியமா எந்த ரிசோர்ஸ்க்கு அப்புறமா எந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றத நீங்க இந்த டெராஃபார்ம் கிராஃப் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதை அவுட்புட்டா எடுத்துட்டு இந்த 2 பிளக்கின்ஸை யூஸ் பண்ணி நீங்க அதை விஷுவலைஸா பார்க்கலாம். கிளியரா? இதுவரையும் பார்த்ததுல யாருக்கா டவுட் இருக்கா? ஓகேங்களா? இதுல வந்து நான் உங்களுக்கு விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் நான் இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ இது இந்த ரீட்மி ஃபைல்லேயே இருக்கும். இதை கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ உங்களோட OS என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை டவுன்லோட் பண்ணி அந்த மேனிஃபெஸ்ட்ல நீங்க டெமோ பார்த்துக்கலாம். கிளியரா? ஸோ இதுவரை யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ மாடல்ஸ், சைல்ட் மாடல்ஸ், ரூட் மாடல்ஸ், எப்படி ஒரு பிரைவேட் மாடல் ஓனா மாடல்ஸ் எழுதுறது, ஸோ அதுக்கப்புறம் டெராஃபார்ம் ஸ்டேட் இம்போர்ட் அண்ட் கிராஃப். இது வரையும் கிளியர்னா நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ப்ரோ ஒரு சின்ன டவுட். இப்போ என் விஷுவல் ஸ்டுடியோல வந்து டிஃபால்ட்டா டெர்மினல் வந்து பவர் ஷெல்லா இருக்கு. அது எப்படி நான் லைனக்ஸ் கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது? பவர் ஷெல்ல உங்க லினக்ஸ் கமாண்ட் வந்தா ஓகேங்களா? ஸோ பவர் ஷெல்லோட பேசிக் டெர்மினல் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான். லினக்ஸோட கோடு எல்லாத்தையுமே பவர் ஷெல்ல
செட் அப்படின்ற கமெண்ட் மூலியமா செட் பண்ணி டிஃபால்ட்டா வச்சிருப்பாங்க. லினக்ஸ் கமாண்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களால அந்த SSH தானே பண்ண முடியல. ஏன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பர்மிஷன் மாத்துறேன், ஒரு சிஹெச் மோட் போட்டு பர்மிஷன் மாத்திரனா கூட என்னால மாத்த முடியல, அதுல எனக்கு எரர் காட்டுது. சிஹெச் மோட் மூலியம் பர்மிஷன் ஸோ உங்களது லேப்டாப் வந்து அட்மின் ஆக்சஸ் இருக்கா? அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே ஸோ உங்களுக்கு அந்த ஃபைலுக்கு பர்மிஷனே கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் அப்படின்றது டிஃபால்ட்டா டிசேபிள் இருக்கு. நீங்க யூசர் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ உங்களால அந்த மோட் பர்மிஷன் 400 இல்லாட்டி 777 கொடுத்து செக் பண்ண முடியல. அந்த பர்மிஷனே அப்ளிகபிள் ஆகல. கரெக்டா? எஸ் ப்ரோ. ஸோ அப்போ நீங்க என்ன ஆக்சஸ்ல இருந்து ஒர்க் பண்றீங்கன்னு பாருங்க. either நீங்க அட்மின் ஆக்சஸ் டிசேபிள்ல இருக்கணும், இல்லாட்டி நீங்க யூசர் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ விண்டோஸ்ல ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் வந்து புட்டி தான். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த லினக்ஸ் பேஸ்டு உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆனா எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே லாகின் பண்ற விதம் தான் வேறையா இருக்க போது, உள்ள போய் யூஸ் பண்ற கமெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கிளியரா? ஸோ இல்லாட்டி நீங்க ஒன்னொன்னு பண்ணுங்க. ஒரு உபுண்டு மிஷினை கிரியேட் பண்ணுங்க, 2 உபுண்டு மிஷினை கிரியேட் பண்ணுங்க. ஒரு உபுண்டு மிஷினை ஒரு புட்டி மூலியமா ஒரு உபுண்டு மிஷினை லாகின் பண்ணிட்டு இன்னொரு உபுண்டுவை அந்த உபுண்டுல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களால கண்டிப்பா லாகின் பண்ண முடியும். பர்மிஷன்ல தான் ஏதோ இஷ்யூ இருக்கும். ஓகே ஓகேங்களா? ஓகே. ஸோ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.